ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம இட்லியை வச்சு புதுசாக ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு பேர்லாம் தெரியாது, ஒரு தாட்டி வீட்டில் பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சு. அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் தக்காளி, அப்புறம் இட்லியை பன்னீர் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து ஆல்ரெடி எண்ணெய் காய வச்சிட்டேன். என்ன ப்ரோ இல்லை ரெடி பண்ணிட்டு வீடியோ போகிறீங்களா? ஆமாம், பண்ணணும்னு தோணுச்சு. சரி உங்களுக்கும் காட்டினா நல்லா இருக்குமே, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இஞ்சி பூண்டு இது போட்டாச்சு. அதில் கொஞ்சம் ஆனியன் போட்டு நல்லா வணங்கணும். ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல் போடுறதுக்காண்டி. கையில எல்லாம் என்ன பட்டுருச்சு மக்களே, ஆமாம் கையில் பட்டுருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியனை போட்டுறோம். அதுக்குள்ள கொஞ்சம் சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, கொஞ்சம் பார்த்து சொன்னீங்க பேச்சுலர் பாய்ஸ். இப்போ இது நல்லா வணங்க விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா ப்ரௌனிஸாக வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வணங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள், அதாவது இது நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். அதனால வந்து எங்கள் வீட்டில் இருக்க ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மாற்றி சொல்லிட்டேன், எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் இருக்க சிக்கன் மசாலா, அதாவது இவ்வளோ தான் இருக்குது. இது 100 கிராம் பாக்கெட்டு. இது எல்லாத்தையுமே போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் போட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே அதை நல்லா கொஞ்சம் மசாலா தக்காளி எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி வணக்கி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணினீங்கன்னா இது மாதிரி திக்காக இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு திக்காக இருக்கக்கூடாது. இதில் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு சால்ட் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 200 ml வாட்டர் சேர்த்துக்கிறோம் நம்ம இதில். ஓகேவா? இப்போ வந்து ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கணும். ஹையில் நம்ம வந்து அசிஸ்டன்ட் வச்சுருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கிரேவி மாதிரி இருக்கா. இந்த டைமில் நம்மளுக்கு தேவையான சால்ட் இவ்வளோ போடலாமா? அசிஸ்டண்ட்டை கேட்டு போகிறோம், ஏன்னா அவங்களுக்கு பழகணுங்கிறதுக்காண்டி இவ்வளோ சால்ட்டு போடுறோம். போதுமில்ல? பழகணும்னா எங்ககிட்ட கேட்கக்கூடாது, போடுங்க. அசிஸ்டண்ட் பார்த்துங்க, இதுதான். ஓகேவா? நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இதுல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரையிலும் நம்ம விட்டுறணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின 200 வாட்டரும் இதுவும் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு கிரேவியாக திக்காக கிடச்சிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லியை அது கூட சேர்த்துக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்க, கட் பண்ணி வச்சுருக்க இட்லி இது மாதிரி கட் பண்ணிங்க. குட்டி குட்டியாக ஏன் இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன்னா, அதோட மசாலா வந்து உள்ளே நல்லா இறங்கும். அதுக்காக. அசிஸ்டன்ட் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது ஒரு 5 minutes வச்சுட்டு நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து இப்போ போட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். நம்மளே டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அசிஸ்டன்ட் இருக்காங்க, அவங்கள தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ண சொல்லலாம். கமான் அசிஸ்டன்ட். அசிஸ்டண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். எப்படி இருக்கு சொல்லுங்கள். நல்லா தான் இருக்கும். நம்ம அப்புறம் சொல்லி சாப்பிட்டு போட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நம்ம சாப்பிடுவோம். ரியலி நல்லா இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுங்க. அதுக்கப்புறம் இது ஒரு பேர் வைங்க. எனக்கு பேர் தெரியாது, ஏன்னா நானே கண்டுபிடிச்சது.